சித்தர் யுகம் ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாதையானது மிகவும் எழில் மிகுந்த வளைவு நெளிவு கொண்ட சிறப்பான ஒரு பாதை. ரெண்டு பக்கமும் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு பச்சை பசேல் என்று காட்சியளிக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்குறீங்க. தற்போது வரக்கூடிய பாதை வலதுபுறம் திரும்பினால் நாயக்கநேரி என்ற ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு செல்லலாம். இடதுபுறம் ரோடு இப்போ நீங்கள் திரும்பும்போது அந்த பாதையை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் மலையில் உச்சியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை நீங்கள் சென்றடைவீர்கள். இந்த ரெண்டு பக்கத்திலும் பார்த்தீங்கன்னா மலைகள் சூழ்ந்திருக்கிறது. இந்த ரோட்டில் இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பாதையிலிருந்து மலைப்பாதையிலிருந்து கீழ் நோக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் எழில் மிகுந்த மலை பாறைகள் கொண்ட அழகு மிகுந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீர்கள். ரெண்டு பக்கம் பாருங்கள், ரொம்ப மரம் செடிகள் எல்லாம் சூழ்ந்து இருக்குது. பாருங்கள், நீங்கள் பாலமுருகன் கோயிலுக்கு செல்லும் வழின்னு போர்டு போட்டிருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு முன்பு பாருங்கள், ஒரு குடும்பத்தோட கணவன் மனைவி பாலமுருகன் மலை கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. முருகனை தரிசனம் செய்வதற்காக எல்லோரும் இந்த பாதை வழியாகத்தான் செல்வார்கள். அந்த மலைப்பாதையில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய பாலமுருகனை தரிசனம் செய்தால் நாம் வேண்டியது நடக்கும், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் என்று அனைவராலும் நினைத்து போற்றக்கூடிய வகையில் அந்த மலைப்பாதையில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய பாலமுருகனை தரிசிக்க பக்தர்கள் நிறைய பேர் சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்குற பாதை பாருங்கள், வளைவில் வளைந்து கொண்டு போகிறது. இது ஏர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடைக்கானல் ஊட்டி பகுதிக்கு போனீங்கன்னா இது போன்ற ஒரு பாதையை நீங்கள் பார்க்கலாம். மலை ஏர்பின் பெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பாதை வழியாகத்தான் பாலமுருகன் மலை உச்சியில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த பாலமுருகனை தரிசனம் செய்யலாம். இடதுபுறமாக இன்னொரு ஏர்பின் பெண்டு வருது. இந்த ஏர்பின் பெண்டு ரொம்ப கடினமாக இருக்கும், உஷாராக பயணம் செய்யணும். எதிரில் வரக்கூடிய வாகனங்களை சரியாக உற்று கவனித்து அவர்களுக்கும் வழிவிட்டு நீங்களும் உஷாரான பயணத்தை மேற்கொள்ளணும். இடதுபுறம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா மலை பகுதியில் இருக்கக்கூடிய காட்சி. ரெண்டு பக்கமும் மிகுந்த எழில் மிகுந்த பச்சை பசேல் என்று தரக்கூடிய காட்சி தான் இது. வேலூரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஓட்டேரி என்ற பகுதியில் அங்கிருந்து இந்த மலைப்பகுதிக்கு செல்லலாம். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. திருவண்ணாமலை பக்கத்தில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், போலூர், ஆரணி, அரக்கோணம், இது முக்கிய நகரங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வேலூருக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே அந்த கோயிலுக்கு விசேஷ நாட்களில் சென்று வருவது வாடிக்கையாக வைத்துள்ளார்கள். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மலையை பார்க்குறீங்க. இது பாருங்கள், ஒரு கொடைக்கானல் போன்று ஊட்டி போன்று காட்சி அளிக்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பாருங்கள், பாறை பாருங்கள், எவ்வளோ பெரிய பாறையாக இருக்கிறது. அந்த பாறை அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகும்போது உண்மையாக மனதுக்கு ரொம்ப இனிமையாகவும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கிறது. நாங்கள் அந்த இடத்திற்கு சென்று வந்தோம். அந்த நேரத்தில் தான் இந்த காட்சியை உங்களுக்காக நாங்கள் பதிவு செய்து கொண்டு வந்தோம். இப்போ அருமையான இந்த காட்சி லைவாகவே எடுத்தோம். நாங்கள் அந்த லைவாகவே அந்த இடத்துல இருந்து நாங்கள் சில செய்தி தொகுப்புகளை எடுக்கிறதுக்காக அந்த பாலமுருகன் மலை கோயிலுக்கு முருகனை தரிசனம் செய்துவிட்டு இந்த காட்சியையும் நாங்கள் பதிவு செய்தோம். என்னுடன் புதுவரவு குழுமத்தை சார்ந்தவர்களும் சித்தர் யுகம் ஆன்மீக அன்பர்களும் மற்றும் கார்ட்டூனிஸ்ட் மணி ஸ்ரீகாந்த் அவர்களும் எங்களோடு பயணம் செய்தார்கள். அவர்கள் இந்த தொலைக்காட்சிக்காக இந்த சிறப்பு காட்சியை பதிவு செய்வதற்கு மணி ஸ்ரீகாந்த் அவர்கள், அதாவது கார்ட்டூனிஸ்டில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவர் கேலி சித்திரங்கள் படங்களெல்லாம் வரைவதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். கார்ட்டூனிஸ்ட் மணி ஸ்ரீகாந்தன் அவர்கள் இந்த காட்சியை பதிவு செய்வதற்கு ரொம்ப சிரத்தெடுத்து பதிவு செய்தார். நீங்கள் நேராக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு மலைக்கு மேலே உச்சியில் ஒரு இடம் தெரியுது பாருங்கள், கோயில் போல் தெரியுது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மறைந்திருக்கிறது. இப்போ வரும் காட்சி தெரிய வரும். அதுதான் பாலமுருகன் மலை கோயில். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேலே பாருங்கள், ஒரு சின்ன மலைக்கு மேலே ஒரு இடம் பில்டிங் மாதிரி தெரியுதா, அதுதான் பாலமுருகன் கோயில். அந்த இடத்திற்குத்தான் தற்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னாடி பாருங்கள், எல்லோரும் குடும்பத்தோடு 2 வீலரில் போகிறாங்க, காரில் வருவாங்க.
குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த கோயிலுக்கு வந்து மொட்டையடித்து ஏதாவது வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தால் பரிகாரங்கள் செய்து அங்கே முருகனை தரிசனம் செய்வதற்காக குடும்பத்தோடு கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு எல்லோரும் அங்கு வந்து தரிசனம் செய்வதற்காக வந்து செல்கிறார்கள். குறிப்பாக வந்து விசேஷ நாட்களில் மக்கள் அங்கே அதிக அளவில் வராங்க அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்த அங்கே கருத்தில் சொன்னாங்க. அங்கே வந்த பக்தர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கருத்துக்களை கேட்டோம். நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க, இந்த இடம் எப்படி தெரியும், எதற்காக இங்கே வரீங்க, யாரை தரிசனம் செய்வதற்கு இங்கே எந்த கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பக்தர்கள் அவருடைய கருத்துக்களை பகிர்கிறார்கள். முருகன் என்றாலே ஆறுபடை வீடுகளில் ஒருவன் முருகன், முப்பாட்டன் அவரை தரிசனம் செய்தால் எங்களுக்கு நிறைய உன்மேஷங்கள் கிடைக்கும், நிறைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் தீர்ந்திருக்கிறது, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு நாங்கள் விடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பக்தர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை பகிர்கிறார்கள். தற்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற இந்த 2 பாதையிலும் பாருங்கள், வலதுபுறம் இடதுபுறத்தில் வந்து எழில் மிகுந்த மரங்கள் அந்த பச்சை பசேல் என்ற காட்சி அளிக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். நமக்கு நேராக இப்போ தற்போது காட்சி அளிக்கக்கூடிய வரம் பாருங்கள், அந்த இடம்தான் நாம் செல்லக்கூடிய இடம். அந்த இடம்தான், அந்த இடத்திற்குத்தான் இப்போ இந்த மலைப்பாதை வழியாக கரடு முரடான இந்த பாதை வழியாக சென்று கொண்டு இருக்கிறோம். 2 பக்கம் வந்துன்னா குரங்குகள் வந்து அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது. போகிற வர்றவங்கெல்லாம் குரங்குக்கு வாழைப்பழங்கள் கொடுக்கறது, உணவுப் பொருள்கள் வந்து குரங்குக்கு கொடுத்து உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பக்தர்கள் அவர்கள் உணவுகளை கொடுக்குறாங்க. தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாலமதி மலை வந்து மிகவும் கரடுமுரடான பாதை. அதே நேரத்தில் உஷாராகவும் நம்ம அந்த இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. தற்போது ஒரு சிறிய குறிப்பை நான் இப்போது பார்க்க இருக்கிறோம். வேலூர் ஓட்டேரியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி உயரத்தில் மலை குன்றின் மீது அமர்ந்திருக்கும் குழந்தை வேலாயுதபாணியை ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம்னு சென்ற வாரம் எங்களுடைய சித்தர்யுகம் ஆன்மீக அன்பர்களோடு பயணம் செய்தோம். முருகனை தரிசித்தோம். ஓட்டேரியிலிருந்து வெறும் 15 நிமிட பயணம்தான் அது. குறுகு நெருகு பாதையாகவும் ஏர்பின் கொண்டை ஊசி வலையுடனான மலைக்காட்டை கடந்து மலை உச்சிக்கு 2 சக்கர வண்டியில் சென்றோம். என்னுடன் இனிய நண்பர் கார்ட்டூனிஸ்ட் மணி ஸ்ரீகாந்தனும் வந்தார். அந்த இடத்தின் பெயர் பாலமதி. அந்த பகுதியை சுற்றி அரசங்குளம், செட்டேரி, செங்கனத்தம், கிருஷ்ணாபுரம், மேல் செங்கனத்தம் உள்ளிட்ட சில கிராமங்கள் அந்த மலையில் அமைந்திருக்கின்றன. தற்போது நீங்கள் பார்க்கிறது தான் இந்த என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் அந்த கோபுரம் தெரிகிறது அல்லவா, நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயில் வலது பக்கம் ஏன் காட்டுறோன்னா, இந்த பக்கம் ஊர் போகுது பாதை இருக்கிறதுங்கிறதுக்காக இந்த காட்சியை காட்டுறோம். இந்த நேராக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் முருகனின் மலை படி ஆரம்பிக்கக்கூடிய நுழைவு வாயில். கோயில் படிக்கட்டுகளில் சுமார் 150 படிக்கட்டுகளில் ஏறி சென்று பாலமதி முருகனை தரிசிக்கலாம். மலை உச்சி என்பதால் நன்றாகவே காற்று வீசுகிறது. மலை உச்சியிலிருந்து கீழே பார்த்தால் அதல பாதாளமாக காடும் பாறைகளும் நம்மை மிரட்டுகிறது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோயிலுக்கு நுழைவாயில் நுழைந்து உள்ளே செல்கிற போது மக்கள் எல்லாம் நடைப்பயணமாக வந்து உள்ளே செல்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 2 பக்கம் வந்து கடைகள் போட்டிருப்பாங்க. முருகனுக்கு தரிசனம் செய்வதற்காக பூஜை பொருட்களை வாங்குவதற்காக கடைகள் இருக்குது. அங்கே முன்னாடியே வலதுபுறத்தில் வண்டிகளை பார்க் பண்ணலாம், 2 வீலரை பார்க் பண்ணுறதுக்கு உண்டான வசதி, ரொம்ப வசதியான இடம் அங்கே அமைந்திருக்கிறது. அந்த நிற்கக்கூடிய இந்த வலதுபுறத்தில் பைக்கு நிறுத்தலாம், காரு நிறுத்தலாம். இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா கடைகள் போட்டிருக்காங்க. அங்கே வந்து பூஜை சாமான்களை வந்து வாங்கி கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம மலை உச்சியில் இருக்கக்கூடிய பாலமுருகனை தரிசிப்பதற்காக உள்ளே செல்ல இருக்கிறோம். தற்போது நீங்கள் பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி பாலமுருகன் வேலூர் மாவட்டத்தில் ஓட்டேரி அருகே இருக்கக்கூடிய பாலமதி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை தரிசிக்க நாங்கள் சென்ற அந்த காட்சி உங்களுக்காக பிரத்யேகமாக பதிவு செய்து உங்களுக்காக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தற்போது உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறோம். உள்ளே நுழைந்தவுடன்
பாருங்கள், எழில் மிகுந்த அந்த இடம். இப்போ தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். தற்போது மலைப்பாதையின் வழியாக கிராமங்களை எல்லாம் கடந்து மலை உச்சிக்கு மலை மேல் வந்திருக்கிறோம். தற்போது கிட்டத்தட்ட பார்த்தா மலை உச்சி என்பதால் நன்றாக காற்று அங்கே நல்லா வீசுகிறது. மலை உச்சியிலிருந்து கீழே பார்த்தால் அதல பாதாளமாக காடும் பாறைகளும் நம்மை கடுமையாக மிரட்டுகிறது என்றே சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், பக்தர்களெல்லாம் ஒவ்வொருத்தராக அந்த தரிசனம் செய்வதற்காக அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காணொளியானது பாலமுருகன் மலை பாதையில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய பாலமுருகனை தரிசனம் செய்வதற்காக உங்களுக்காக பிரத்யேகமான காட்சி இது. கோயிலின் அடிவாரத்தில் 29 அடி உயரத்தில் ஒரே கருங்கல்லிலான முருகன் கற்சிலை மிகவும் அழகாக அமைக்கப்பெற்றுள்ளது. ஆலயத்தின் உற்சவ மூர்த்தி வீதி உலா வரும். வெண்கலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள தேர் காண்போரை கவர்கின்றது. குறிப்பாக தேரில் எழுந்தருளியிருக்கும் பாலமுருகன் பக்தர்களின் கவனம் ஈர்க்கின்றார். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா மலை உச்சி, மலைப்படி தொடர்ந்து நம்ம பயணம் மேற்கொள்ளக்கூடிய மலை கீழே, அதாவது கீழேனா கீழே கிடையாது, மலை மேலே பயணங்கள் மேற்கொண்டு கோயில் அருகில், கோயிலுக்கு அடியில் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். முதற்கட்டமாக அங்கே தரிசிக்கக்கூடிய பக்தர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பாருங்கள், அங்கே எல்லோரும் வராங்க போகிறாங்க. சிறப்பான தரிசனங்கள் எல்லோருக்கும் கிடைக்கிறது. நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது நம்ம இடதுபுறமாக சென்று பாலமுருகன் மலை கோயிலுக்கு செல்ல முதற் பயணத்தை பார்க்குறீங்க. தான் முதல் ஆரம்ப படி பயணம். கிட்டத்தட்ட 1400 படிக்கற்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. 1400 படி கல் இல்லை, 1200 அடி உயரத்தில் இருக்கிறது. 1500 படி அல்ல, தவறுதலாக அந்த 1400 படி என்று சொல்லிவிட்டோம். 1200 அடி உயரத்தில் மலைக்குன்றின் மீது அமர்ந்திருக்கும் குழந்தை வேலாயுதபாணி அந்த கோயிலுக்குத்தான் நாம் சென்று கொண்டிருந்தோம். இதுதான் படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டின் வாயிலாக நாம் சென்றோம் என்றால் முருகனை நேரில், பாலமுருகனை நேரில் சந்திக்கலாம், அவரை தரிசிக்கலாம், வேலாயுதபாணியை தரிசிக்கலாம். வேலூர் ஓட்டேரியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர், வேலூர்லேருந்து ஓட்டேரி, அதாவது பாகாயம், அதாவது வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போகின்ற பேருந்துகளில் ஏறினோம்னால் ஓட்டேரி அப்படிங்கிற இடத்துல இறங்கிடணும். ஓட்டேரி அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகலாம். டூ வீலரில், சொந்தமான டூ வீலரில் வந்தாங்கன்னா இன்னும் ஈஸி. காரில் வந்தால் கூட ஈஸியான பயணங்களை மேற்கொள்ளலாம். வேலூர்லேருந்து ஓட்டேரி வந்துட்டிங்கன்னா ஓட்டேரியிலேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பாலமதி முருகன் கோயில் அமைந்திருக்கிறது. அந்த முருகன் கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு தான் பெரும்பாலான பெண்களும் வயது முதிர்ந்தவர்களும் அந்த மலைக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும், முருகனை தரிசிக்கணும், வேலாயுதபாணியை, தண்டாயுதபாணியை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையில் இருக்கக்கூடிய முருகனை, வேலாயுத தண்டாயுதபாணியை தரிசிப்பதற்காக அனைத்து பக்தர்களும் போகிறாங்க. படிக்கட்டுகளில் மேலே தரிசனம் செய்துவிட்டு கீழே வந்து கொஞ்சம் காலார உட்கார்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோயில் அடிவாரத்தில் உள்ள கடைகளில் பூஜை பொருட்கள், ஏற்கனவே முன்பு சொன்ன மாதிரி கோயில் அடிவாரத்தில் உள்ள கடைகளில் பூஜை பொருட்கள் 50 ரூபாய்விற்கு கிடைக்கிறது. ஒரு பை நிறைய அந்த பூஜை பொருட்கள் இருக்கிறது. 10 ரூபா செலுத்தி அர்ச்சனை சீட்டை பெற்றுக்கொண்டால் பாலமுருகனுக்கு அழகாக அர்ச்சனை செய்கிறார்கள். வேலூருக்கு வருபவர்கள் கட்டாயம் பாலமுருகனை காண தவறாதீர்கள். பாலமதி முருகன் கோவிலின் அழகான தருணங்களையும் அந்த பகுதியையும் இன்னும் எங்கள் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. தற்போது அந்த படிக்கட்டிலிருந்து மேலே போனோன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. கோயில் கிட்ட நெருங்கிட்டோம். பாலமுருகனை நேரில் சந்திப்பதற்காக, நேரில் தரிசனம் செய்வதற்காக நெருங்கிக்கிட்டோம். இடது பக்கம் சென்றாலும் சரி, வலது பக்கம் இருக்கக்கூடிய படியில் சென்றாலும் பாலமுருகனை தரிசிக்கக்கூடிய இடத்தை சென்றடைந்து விடும். இப்போது வலதுபுறமாக திரும்ப வேண்டும். தற்போது பாலமுருகனை தரிசிப்பதற்காக முதற்கட்டமாக விநாயகரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
மேலே சென்றவுடன் படியிலிருந்து மேலே சென்றவுடனே 2 பக்கமும் நமக்கு படி இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேருந்து படியிலே மேலே போகலாம். வலதுபுறத்திலும் இருந்தும் படியில பாலமுருகன் இருக்கும் இடத்திற்கு, அந்த கருவறை இருக்கிற இடத்திற்கு நாம் செல்லலாம். அந்த காட்சியைத்தான் நீங்கள் பிரத்யேகமாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நேரா போயிட்டு கிட்டத்தட்ட இப்போ நீங்க பார்க்குறீங்க. அதுதான் பாலமுருகன் வீற்றிருக்கக்கூடிய இடம். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் இந்த இடத்திற்குத்தான் இவ்வளோ நேரம் பயணம் செய்து 1200 அடி மலை உயரத்திற்கு மேலே வந்ததற்கு காரணம் இந்த பாலமுருகனை தரிசனம் செய்வதற்காகத்தான் இவ்வளோ மேலே நம்ம வந்திருக்கிறோம். நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி நம்ம அருமையான காட்சி. சிறப்பான எழில் மிகுந்த காட்சியை நாம் கண்டு வந்து கொண்டிருந்த இந்த வேளையில் இவர் தான் இந்த பாலமுருகன் மலை கோயில் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு பக்தர் வந்து காவடி எடுத்து கொண்டு வந்து முருகனுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக, நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக ஒரு பக்தர் வந்து குடும்பத்துடன் மனைவி 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக காவடி எடுத்து வந்தார். அவர் வந்து உற்சாகமாகவும் ஆனந்தத்துடன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் எங்களோடு பல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நாங்கள் இந்த மலைக்கு அடிக்கடி வருவோங்க. விசேஷ நாட்களில் சிறப்பாக வருவோம். நாங்கள் காவடி எடுத்து வர்றது எங்களுக்கு இது பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த மலை கோட்டைக்கு, மலை பகுதிக்கு பாலமுருகனை நாங்கள் தரிசனம் செய்வதற்காக வரோம். வரும்போதே கீழேயே நாங்கள் என்ன பண்ணுவோம், பூஜை பொருட்கள்லாம் வாங்கின்னு வந்துடுவோம். ஏற்கனவே நாங்கள் காவடி வந்து நாங்கள் ஊர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பூவால் சுற்றி அதற்கு முறையான பூஜை பொருட்களோடு அதை தயார் செய்து நாங்கள் வந்துடுவோம். பூஜை பொருட்கள் கிடைக்கலனா கூட கீழே மலை அடி கீழே வந்தாலே, கோயில் கிட்ட வந்தாலே பூஜை பொருட்கள் எல்லாமே இங்கே சிறப்பாக கிடைக்கிறது அப்படின்னு அவருடைய கருத்துக்களை நெஞ்சார நெகிழ்ந்து அவர் கருத்துக்களை பகிர்ந்தார். தற்போது பார்க்கக்கூடிய இந்த கோபுரமானது மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகனை, பாலமுருகனை தரிசனம் செய்துவிட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, மேலே இருந்து முழுமையாக கீழே பார்க்கக்கூடிய காட்சி. இருபுறமும் 4 புறமும் மலையால் சூழ்ந்த, மரங்களால் படர்ந்த அந்த காடுகளில் பாருங்க, பச்சை பசேலின்னு இருக்கக்கூடிய அந்த அழகு மிகுந்த எழில் கொஞ்சக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலேருந்து கீழே பார்த்தோம்னா பாறைகள் எப்படி தெரியுது பாருங்க. எங்கே பார்த்தாலும் 4 புறமும் மலை சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட கொடைக்கானலோ, ஊட்டியோ, இல்லை காஷ்மீரோ, எங்கேயோ ஒரு பெரிய இடத்திற்கு போன ஒரு ஃபீலிங் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அதுதான் கிராமங்கள். மலை மேல் இருக்கக்கூடிய சில கிராமங்களின் பெயர்களை நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் அந்த இடத்தின் பெயர் வந்து பாலமதி, அரசங்குளம், செட்டேரி, செங்கநத்தம், கிருஷ்ணாபுரம், மேல் செங்கநத்தம் உள்ளிட்ட கிராமங்கள் அந்த பகுதியில் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் விசேஷ நாட்களில், முருகனின் சிறப்பான நாட்களில் அங்கு வந்து முருகனை தரிசனம் செய்வதற்காக அனைத்து பக்தர்களும் அங்கு வருவார்கள், கூடுவார்கள் என்ற செய்தியும் அங்கே இருக்கிறவர்கள் பகிர்ந்தார்கள். மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பாலமுருகனை நாம் தரிசிக்க சென்ற வாரம் நாங்கள் சென்றிருந்தோம். அதனுடைய சிறப்பு காட்சிகளைத்தான் உங்களுக்காக பிரத்யேகமாக பதிவு செய்து வந்திருந்தோம். தற்போது நீங்கள் பார்க்கிற இந்த காட்சிக்காகத்தான் எவ்வளோ நேரம் நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள். 15 நிமிடமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க காரணம், இந்த பாலமுருகனை தரிசிப்பதற்கு நீங்கள் நேரடியாக இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி, பாலமுருகனை இவரைத்தான் நாம் தரிசனம் செய்வதற்குத்தான் இந்த மலைக்கு நாங்கள் சென்ற வாரம் போயிருந்தோம். அந்த பிரத்யேகமான காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு அருள் கிடைத்து விட்டது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலமுருகனை நீங்கள் பாருங்கள், அங்கே பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எல்லோரும் ப்ளஸ் பண்ணிக்கிங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. பாலமுருகனுக்கு பூஜை செய்து பக்தர்களிடையே ஆசி வழங்க கொண்டிருக்கிறார் பாருங்கள். பக்தர்களெல்லாம் வந்து முருகனை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தரிசனமானது ஒவ்வொரு முகத்திலும் எவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் பாலமுருகனை தரிசனம் செய்வதற்காக இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய காட்சி சிறப்பானது ஒரு காட்சியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அருமையான காட்சி. உள்ள பாருங்க, கோயிலுக்குள்ள அருமையான ஒரு பக்தர்கள் வந்து ரொம்ப சாந்தமாக, சந்தோஷமாக சாமி கும்பிட்றாங்க, பாலமுருகனை வழிபடுகிறார்கள், அவருடைய நேர்த்தி கடனை செய்கிறார்கள். அருமையான இந்த காட்சி. வேலூர் வருபவர்கள் நிச்சயமாக, கட்டாயமாக பாலமுருகனை ஒரு முறையேனும் தரிசிக்க தவறிடாதீர்கள். நிச்சயமாக அந்த இடத்திற்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது நிச்சயமாக கண்டிப்பாக
நடந்தே தீரும். பாலமதி முருகன் கோவிலின் அழகான தருணங்களையும் அந்த பகுதியையும் இன்னும் எங்கள் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. அந்த அருமையான காட்சியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இறுதியாக அந்த மலை உச்சியிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த காட்சி, 4 புறமும் காட்சி. இது மலை உச்சியிலிருந்து பார்க்கின்ற இந்த இடமானது பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் மேலே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறாங்க. தற்போது நம்ம சாமி தரிசனம் செய்துவிட்டு மலை படியின் வழியாக கீழே இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்க்கிறீர்கள்.